சாந்தி. இன்று 11/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இன்றைய தலைப்பில் பகவான் குழந்தைகளை பார்த்து, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தனது நடத்தைகளை திருத்திக் கொள்வதற்காக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். உங்களுடைய நடத்தையை திருத்திக் கொள்வதற்காக இறைவனிடம் வந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் தெய்வீக நடத்தைகளை உருவாக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் தெய்வீக நடத்தைகளை உருவாக்க வேண்டும், அதாவது கடைபிடிக்க வேண்டும். கேள்வியை கேட்கின்றார். குழந்தைகள், உங்களுக்கு இங்கு கண்களை மூடி அமர்வதற்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? பகவான் கேள்வியை கேட்கின்றார். குழந்தைகளே, இங்கு ஏன் உங்களது கண்களை மூடி அமர்வதற்கு உரிமை மறுக்கப்படுகிறது? ஏன்? பதில்: ஏனென்றால் பார்வை மூலம் திருப்திப்படுத்த தந்தை இறைவன் உங்கள் முன் இருக்கிறார். பார்வை மூலம் திருப்திப்படுத்த இறைவன் உங்கள் முன் இருக்கிறார். ஆகவே நீங்கள் கண்களை மூடினால் எவ்வாறு விரும்பியதை அடைந்து திருப்தி ஆக முடியும்? பள்ளியில் கண்களை மூடி அமர்வதில்லை. கண்களை மூடினால் சோம்பல் ஏற்படும். குழந்தைகள், நீங்கள் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவே வருமானத்திற்கான மூலதனமாகும். லட்சக்கணக்கில், பல கோடிக்கணக்கில் வருமானம் ஏற்படுகின்றது. வருமானம் ஏற்படும் போது சோம்பல் கொட்டாவி ஏற்படாது. அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரம். 1. தந்தையிடம் எந்த சம்ஸ்காரம் இருக்கிறதோ அதையே தாரணை செய்ய வேண்டும். தந்தையிடம் எந்த சம்ஸ்காரம் இருக்கிறதோ அதையே நடைமுறைப்படுத்த வேண்டும். தந்தைக்கு சமமாக ஞானக்கடல் ஆக வேண்டும். யாரும் சொல்ல மாட்டார்கள், எவரும் எங்கும் சொல்ல மாட்டார்கள். தனக்கு சமமாக, இறைவனுக்கு சமமாக ஞானக்கடல், ஞானத்தை கரைத்து குடித்து ஞானக்கடலாக ஆக வேண்டும். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானி, யாரை பார்த்தாலும் ஆத்மா என்ற உணர்வு வர வேண்டும். யாரும் எப்போதும் ஆத்மா ஆத்மா என்ற உணர்விலே இருக்க வேண்டும். அதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் என்று முதல் பாயிண்டில் சொல்கின்றார். 2வது பாயிண்ட், ஆத்மா எனும் பேட்டரியை சதோ பிரதானம் ஆக்குவதற்கு நடந்தாலும் சுற்றினாலும் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். ஆத்மா எனும் பேட்டரியை உயர்ந்த சதோ பிரதானம் என்றால் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு நடந்தாலும் சுற்றினாலும் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். நினைவு யாத்திரை என்றால் இறைவனுடைய நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். தெய்வீக நடத்தைகளை தாரணை செய்ய வேண்டும். மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். வரதானம்: திரிகால தரிசியாகி திவ்ய புத்தியின் வரதானத்தை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய வெற்றி நிறைந்தவர் ஆகுக. வரதானம் என்ன சொல்கிறார் பாருங்க. திரிகால தரிசி ஆகி திவ்ய புத்தியின் வரதானத்தை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய வெற்றி நிறைந்தவர் ஆகுக. இதனுடைய விளக்கம்: இறைவன் பாப்தாதாவும் பிரம்மபாபாவும், இறைவனும் சிவனும் சிவபாபாவும் 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் திவ்ய புத்தியின் வரதானம் கொடுத்திருக்கிறார். திவ்ய புத்தி மூலம் தான் இறைவனை, தன்னைத்தானே மற்றும் 3 காலங்களையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தன்னை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, 3 காலங்களையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சர்வ சக்திகளை தாரணை செய்ய முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். திவ்ய புத்தி உள்ள ஆத்மா எந்த ஒரு சங்கல்பத்தையும் கர்மம் அல்லது பேச்சில் கொண்டு வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு வார்த்தை மற்றும் கர்மத்தின் 3 காலங்களையும் அறிந்து நடைமுறையில் வருவார். அவர்களுக்கு முன்னால்
கடந்த காலம் மற்றும் வருங்காலமும் கூட அவ்வளவு தெளிவாக இருக்கும். நிகழ்காலம் தெளிவாக இருப்பது போல அத்தகைய திவ்ய புத்தி உள்ளவர்கள் திரிகாலதரிசிகளாக இருப்பதால் சதா வெற்றி நிறைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன் சம்பூர்ண பவித்திரத்தாவை தாரணை செய்பவர்கள் தாம் பரந்தாமத்தை அனுபவம் செய்ய முடியும். சம்பூர்ண முழுமையான பவித்திரத்தாவை தூய்மையை செய்பவர்கள்தான் பரந்தாமத்தை அனுபவம் செய்ய முடியும். இறைவன் இருக்கின்ற இடமான பரந்தாமத்தை, நமது வீடாகிய நாம் செல்கின்ற வீடாகிய பரந்தாமத்தை அனுபவம் செய்ய முடியும் என்று இறைவன் மிகவும் அருமையாக சொல்லுகின்றார். வாணியை தயவு செய்து படியுங்கள். வாணியை தயவு செய்து படியுங்கள், தயவு செய்து படியுங்கள் என்று மீண்டும் மீண்டும் பல முறை 1000 முறை சொன்னதாக நினைத்து கொள்ளுங்கள். அதனுடைய அனுபவத்தை நீங்கள் படித்தால்தான் பெற முடியும். அந்த பிராப்தி உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த பிராப்தி உங்களுக்கு இருந்தால்தான் பெற முடியுமே தவிர உங்களுக்கு அந்த பிராப்தி இல்லை என்றால் பெற முடியாது. அதை பெறுவதற்கு நீங்கள் இறைவனிடம் வேண்ட வேண்டும். அந்த வாணியை படிப்பதற்கும் அந்த 7 நாள் வகுப்பில் சேர்ந்து என்ன பிரம்மகுமாரிகள் இயக்கம் என்றால் என்ன, இறைவன் யார் என்பதை தெரிந்து கொண்டு இந்த முரளியை படித்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓம் சாந்தி.